இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா பூஜைக்கு போகாதன்னு மரியாதையா சொன்னா கேட்க மாட்டியா? இவன் கை கால கட்டி டிக்கில போடுங்க. சரிங்க மேடம். ஏய், பார்வதி, வெளியே தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் பார்வதி. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகட்டும் அண்ணி. என்ன யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. வாங்க, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். பார்வதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. மாட்டி போகணும். ஐயோ அண்ணி, பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. நீங்க பாருங்க, சும்மா நீங்களே பயந்து எல்லாரும் முன்னாடி காமிச்சு கொடுத்துறாதீங்க. நான் இருக்கேன்ல, வாங்க வாங்க அண்ணி. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. வணக்கம் ஐயா. பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லாம் சிறப்பா பண்ணியாச்சுங்க ஐயா. நாழி ஆகிட்டு இருக்கு. பசங்க வந்தாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரி, நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரிங்க ஐயா. தம்பி, உங்க குரு கிட்ட 3 பேர் வேணும்னு சொல்லிருந்தேன். நீங்க 2 பேர் தானே வந்திருக்கீங்க. இன்னொருத்தர் எங்க? ஒருத்தன் ஆசிரமத்துல கொஞ்சம் வேலையா இருக்கான். இதோ இப்போ வந்துருவாயா. என்ன மச்சான், என்னாச்சு மச்சான்? இல்ல, ஒரு பையன் இன்னும் வரலையா? ஐயா கொஞ்ச நேரத்துல வந்துருவாயா. நீ வா, நீ வா, என்னன்னு கொஞ்சம் பாரு. அண்ணே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா, இதோ வந்துடுறேன். போயிட்டு வாங்க மச்சான். நீங்க போங்க மச்சான், நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தனா, அத்தை, வா கதிரு, வாப்பா. பெரியம்மா, தனா எங்க தனா எங்கன்னு 100 தடவையாவது கேட்டிருப்பாங்க. அப்படியாம்மா? நீ வந்துருவேன்னு தெரியும். இருந்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு வராம இருந்துருவியோன்னு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்ட. அது எப்படிமா நான் வராம இருப்பேன்? வீட்ல நடக்க வேண்டிய பூஜைய எங்களுக்காக அப்பா கோவில்ல மாத்திருக்காரு. நாங்க வராம இருப்போமா? என்னம்மா நீ? நான் அப்படிதான். நான் ஆசைப்படும் போது என் பிள்ளைங்க பக்கத்துல இருக்கணும். அது ஒண்ணுதான் என் ஆசை. அப்புறம் கதிரு, அத்தை. நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டணும்.